அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பெண்கள் தினம் வருகிறது. பெண்கள் தினத்தில் இந்த ஆண்டு வந்த ஒரு புது புத்தகம் பெண் அதிகாரம். இந்த புத்தகத்தோட பேர். இந்த புத்தகத்தை எழுதினவங்க பத்மா அமர்நாத். இவங்க சிறந்த மொழிபெயர்ப்பாளர். இவங்க ஒரு 20 பெண் ஆளுமைகளை நேரடியாக இன்றைக்கு நம் கண்முன்னே வாழ்ந்து வரக்கூடிய அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே வினாக்களை எழுப்பி இன்றைய பெண்கள் எப்படி சமுதாயத்திலே தங்களுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும், எப்படி தங்களை தாங்கள் இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்காங்க இந்த பெண் அதிகாரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில். இவங்க சிறந்த மொழிபெயர்ப்பாளர். நிறைய நூல்கள், கவிதைகளை எல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. சிறுகதை, குழந்தைகளுக்கான கதைகளை மொழிபெயர்த்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம வெளிநாட்டு குழந்தைகளுக்கான கதைகளை சொல்கிறத விட ஆங்கிலத்தில் நம்ம கதைகளை சொல்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இவங்க தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கும் ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கும் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நாம் வருவோம். இந்த பெண் அதிகாரம் அப்படிங்கிறத நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னாங்க, ஆரம்ப காலங்களிலே நம்முடைய சமுதாயம் பெண் வழி சமுதாயமாக இருந்தது. நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெண் ஆணுக்கு அடிமையானாள். இது வரலாறு நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. அப்படி நாம் அடிமையான பிறகு இந்த தொலைந்து போய்விட்டது நம்முடைய ஆற்றல், நம்முடைய அறிவு, இது எல்லாமே தொலைஞ்சு போச்சு. இப்போ இதையெல்லாம் மீண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னா நிறைய பேருக்கு பெண் சுதந்திரம் அப்படின்னா என்னங்கிறதே தெரியல, பெண்களுக்கே தெரியல. அதை சரியான முறையிலே அவர்கள் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவதில்லை, தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை. அப்போது பெண்கள் தங்களுடைய சுதந்திரம் என்பது என்ன, அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும்? சும்மா ஆடை அணிந்து கொள்வதும், சும்மா ஆண்களை மாதிரி ராத்திரி 12 மணிக்கு வருவதும், சிகரெட் பிடிக்கிறதும், மது குடிக்கிறதும் தானே பெண்களின் சுதந்திரம்? இன்றைக்கி அப்படி தான் நான் ஒரு பொண்ணை பார்த்து கேட்டேன், ஏன் ஆம்பளை மாதிரி நம்ம இருக்கக்கூடாதா, அவனை மாதிரி நம்ம கால் சட்டை போட்டுக்கக்கூடாதா? உடையை மாற்றுவதாலேயோ பழக்கத்தை மாற்றுவதாலேயோ ஒரு நாளும் பெண் ஆணாக மாறப்போவதில்லை. அறிவாலும் ஆற்றலாலும் சிந்தனையாலும் செயலாலும் மட்டும்தான் அறிவார்த்தமான ஒரு பெண்களாக மாற முடியும், ஆண்களைப் போல மாற முடியும். அந்த புத்தகத்தை கையில் வாங்கி அப்படி ஒரு திருப்பினங்க. அதில் நிவேதா லூயிஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பதிப்பகம் வச்சுருக்காங்களாம். அந்த பதிப்பகத்துக்கு என்ன பேரா, ஹர் ஸ்டோரி அப்படின்னு அந்த பதிப்பகத்துக்கு பேரா. ஹர்னா அவள் சொல்லுவோம், ஸ்டோரின்னா கதைன்னு சொல்லுவோம். இவங்க ஏன் இப்படி வச்சுருக்காங்க? ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது ஏன் ஹர் ஸ்டோரி அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அவங்க குறிப்பிடுறாங்க, இந்த வரலாறு எழுதுவது அப்படிங்கிறத ஆண்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அப்போ பெண்கள் வரலாறு எழுதுவதில்லையா? வரலாறுனா நீங்கள் புத்தகம் எழுதுறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தினுடைய வரலாற்றையே எழுதக்கூடிய பெண்கள் அந்த காலத்திலேருந்து இன்று வரைக்கும் இல்லையா? ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்களா? என்னைக்கு ஆண்கள் தோன்றினார்களோ அன்றைக்கே பெண்களும் தானே தோன்றி இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் ஒரே நேரத்தில் தோன்றிய காரணத்தினாலே தானே இன்றைக்கு வரலாற்றிலே தலைமுறைகள்லாம் வளர்ந்து கொண்டு வருகின்றன. அது எல்லா ஜீவராசிகளிலேயும் ஆணும் பெண்ணும் இணைந்து தானே செயல்படுகின்றன. அப்படி இருக்கும்போது இந்த வரலாறு ஆணை மட்டும் ஏன் தூக்கி நிறுத்துகிறது அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எழுப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஹிஸ்டோரியாக இருக்கக்கூடாது, அது ஹர் ஸ்டோரியாக வரணும். அப்போ தான் இந்த வரலாற்றிலே பெண்கள் எழுத முடியும், இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மனசை தொட்டதாக இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ரெண்டாவது, அந்த புத்தகத்தில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, பொருளடக்கம் எழுதியிருக்காங்க. அந்த பொருளடக்கத்தின் தலைப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அற்புதமான தலைப்புகள். அந்த தலைப்புகளே பெண் ஆளுமைகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருந்தது. அதை நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அதெல்லாம் நீங்கள் புத்தகத்தை வாங்கி பாருங்கள், அதை பற்றி நீங்கள் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்.
அந்த புத்தகத்திலேருந்து மொத்தமாக நான் அறிந்து கொண்ட செய்தியை இன்றைக்கு உங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். வெற்றி அப்படின்னு நினைக்கிறதுனால வெற்றி வந்துடாது. அந்த வெற்றியை அடைவதற்கான தடை எது அப்படின்னு கண்டுபிடிச்சி தயக்கம் இல்லாமல் அடுத்த அடியை எடுத்து வைத்து வரும்போது தான் நாம் அந்த வெற்றியை சுவைக்க முடியும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா தடை தாண்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பெண்கள் செய்ய வேண்டும். பெண்கள்னாலே போராட்டம்தான் அப்படிங்கிறத அதில் குறிப்பிடுறாங்க. ரெண்டாவது, பெண்ணியம்னு பேசிட்டு பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து கொடி பிடிக்கிறதும் போராட்டம் நடத்துகிறதும் மட்டும் பெண்ணியம் கிடையாது. அவங்க என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களையும் கையை பிடிச்சி வெளியில் அழைச்சிட்டு வரணும். தன்னோடு பயணிக்கக்கூடிய ஆணையும் வெளியிலே அழைத்து கொண்டு வர வேண்டும். அவங்களையும் பெண்ணியம் பேச வைக்க வேண்டும். அதுதான் பெண்ணியம். அதை செய்யுங்க பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கருத்தாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்கள் என்பவர்கள் முதல்ல தங்களுடைய குறை நிறைகளை காண வேண்டும். ஆண்களும் தங்களுடைய குறை நிறைகளை காண வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் முழுவதும் அப்படியே சிதறி கிடப்பது என்னென்னா, பெண்ணை அவமானப்படுத்துவது, பெண்ணை அழுக்காக்குவது, பெண்ணை கரைப்படுத்துவது, பெண்ணை கேவலப்படுத்துவது, இதுதான் இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுய பரிசோதனை, நல்லது கெட்டது, தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குறை நிறைகளை கண்டுபிடித்து தங்களை நிறை உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பெண் ஆளுமைகள் 20 பெண் ஆளுமைகள் அந்த புத்தகத்தில் இருக்காங்க. அவர்களெல்லாம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் தங்கள் ஒழுக்கத்தை பார்வையாலும் செயலாலும் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினால் இந்த சமுதாயத்திலே பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தானாகவே கிடைக்கும். இந்த சமூகம் அவர்களை மரியாதையாக நடத்தும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னொன்று, என்ன நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எவ்வளவு போராட வேண்டியதாக இருக்கிறது பெண்கள் வெளியில் வர்றதுக்கு அப்படின்னா, ஆமாம், நிறைய காலம் பெண் அடிமைப்பட்டு கிடந்த காரணத்தினால நம்முடைய உழைப்பை அதிகமாக கொடுத்து வெளியே வர வேண்டியது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். கடுமையான போராட்டங்கள் இருக்கும், கடுமையான சவால்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து பெண்கள் வெளியில் வரணும். ஆணை அடிமைப்படுத்துவது தான் பெண்களின் சுதந்திரம் என்று கருதக்கூடாது. ஆணை அடிமைப்படுத்துவதிலே சுதந்திரம் இல்லவே இல்லை என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமமாக நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு ஆணும் பெண்ணும் வரணும். அப்போ தான் சாதனைகள் செய்ய முடியுமே தவிர இல்லைன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா சுயமரியாதை. அது வீட்டில் இருந்தே வரணும். பெண்ணுக்கு எந்த இடத்தில் மரியாதை குறைகிறதோ அந்த இடத்திலேயே அவள் வீறு கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ரெண்டாவது, தன்னை தானே தரக்குறைவாக கருதுவதை முதல்ல நிறுத்தணும். தன்னை தானே இழிவுபடுத்துவதை பெண்கள் முதலிலே நிறுத்த வேண்டும். பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய இடத்துல எழுந்து நின்று போராட வேண்டும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பெண்கள் வரும்போது தான் பெண் உரிமையும் பெண் சமுதாயமும் முன்னேற முடியும். அதை விடுத்துவிட்டு உண்மை புரியாமல் நாம் வேறு பாதையில் போனால் மீண்டும் நாம் அடிமையாவோம் என்பதை அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. மிகச்சிறந்த புத்தகம். இன்றைக்கு நாம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதனால் அதை எல்லாரும் படிங்க. பெண்கள் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற அந்த கருத்தை உணர்ந்து இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.